ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த வாரப்பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசி தான் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து 5ஆம் இடம் சிம்மம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. எந்த வேலை இருந்தாலும் சரி தான், இதில் லாபம் கிடைக்குமா, லாபங்கள் உண்டா இல்லையா அப்படிங்கிற தீர்மானமாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்களே அந்த வேலைகளில் இறங்குவாங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் அவர் தான். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர். அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க சுக்கிரன் புதன் இவங்க 2 பேருடைய சேர்க்க விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு வகையில் சின்ன பிரச்சனைகள், ஒரு வகையில் நன்மைகள். எதனால் அப்படின்னா 12ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கிரகம். யார் அப்படின்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. தொலைதூர பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு இடத்துல பேசுறது போவீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நல்லபடியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக அமையும் சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. இந்த டயத்தில் சுப விரயங்கள் தானே, அது எல்லாமே வந்து சுப விரயங்கள் மூலமாக ஆடைகள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உங்களுடைய வீடு தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாய்மாமன் மூலமாக சின்ன விரயங்கள், குழந்தைகள் மூலமாக சின்ன விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கொஞ்சம் கவனமாக தெளிவாக பார்த்து கொடுங்க. எதனால் அப்படின்னா அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரும். நான் இவ்வளவு கொடுத்தா நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் அதை வந்து ஒரு டயத்தில் அதில் பாதி அமௌண்ட் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி வந்து உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. அதனால் எதாக இருந்தாலும் சரி தான் அந்த கணக்கு வழக்குகளை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க, அதன் மூலமாக நல்லது. அப்புறம் தாய்மாமன் மூலமாக வந்து சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க கூட வந்து பழகும்போதும் அவங்க கூட பேசும்போதும் சரி தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஜாக்கிரதையாக பழகிக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருப்போம், டக்குன்னு வந்து தாய்மாமன் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு காசு வேணும், குடும்பத்தில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குப்பா, இதுக்காவது ஒரு அமௌண்ட் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்பாரு. சரின்ட்டு வந்து நம்மளும் நம்பி கொடுப்போம். நம்பி போனோன்னு சொல்லுவாப்புல இல்லையா, அதுமாரி நம்பி கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் நம்ம வீட்டில் போய் பார்க்குறப்பலாம் அவர் மாமா வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இதன் மூலமாக சில சங்கடங்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்தாலும் சரி தான், வராமல் இருந்தாலும் சரி தான், அதனால வந்து நமக்கு எந்த விதமான பாதகம் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து தாராளமாக நீங்கள் கொடுங்க. தாராளமாக வரும்போது வரட்டும், அவ்வளோதான். ஓகேங்களா, வரும்போது வரட்டும் நினைப்போம் இல்லையா, அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறதா கொடுங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் 11ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டயத்தில் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், தேடி வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நடிகர்களாக இருந்தாலும் சரி தான், இயக்குநர்களாக இருக்கிறவங்களும் சரி தான், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டயத்தில் பதவி உயர்வுகள் கன்ஃபார்மாக தேடி வந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களும் சரி தான், பதவி தேடி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சரி தான், பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த டயத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் ஓரளவு சிக்கல்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல்கள் அமையும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதான் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் சரி தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய நிலைமை, நம்முடைய தகுதிகள் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அளவுக்கு வாங்கினா இந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. தகுதிக்கு மீறி வந்து நம்ம வாங்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம். ஓகேங்களா, அங்கே தான் வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப 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 சிறப்பு. பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய படிப்பு மேலே வந்து நீங்கள் ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்து உறுதுணையாக பக்கத்தில் உட்காந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கான ஒரு சூழலில் வந்து கரெக்டாக ஒரு அழகாக அமைச்சு கொடுத்துருவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. என்னென்னா 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போது 2-3 நாட்களுக்கு பிறகு, அதாவது புதன்கிழமைக்கு அப்புறம் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய். அந்த 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குரு செவ்வாய் சேர்க்கை பாகியாதிபதி செவ்வாய் சேர்க்கை பெறுவார் குரு பகவானோட. இது மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே தொழிலில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குது. தொழிலில் வந்து பக்கபலமாக இன்னும் வந்து உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுடைய தொழிலுக்கு வந்து பக்கபலமாக வந்து நிற்பார். ஆனால் நான் இருக்கேன்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருநாதர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதாவது படித்த நம்ம ஸ்கூலில் இருக்கிற குருநாதர்கள், அதாவது குருமார்கள், அப்புறம் கோயிலில் இருக்கிற குருமார்கள், இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் வந்து எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வருமானத்தில் குறைவுகள் இருக்காதுங்க. வருமானத்தில் குறைவு இது வரைக்கும் இருந்தால் கூட சரி தான். இதுக்கப்புறம் வருமானத்தில் குறைவு இருக்காது. வருமானம் நல்லபடியாக வந்துட்டு இருக்கும். வருமானத்தில் ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வருமான தடைகளை எல்லாம் கொடுத்துருந்தாரு. குரு பகவானுடைய பார்வை பதியும் போது கேதுவனுடைய அந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே குறைகிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். குரு செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக உங்களுடைய சகோதரர்களும் குருமார்களும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க இவங்க உங்களுடைய மூத்த சகோதரர் இவங்க எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. நோய் நொடிகள், அதாவது உடம்பு சம்பந்தமான சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துப்பா, அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். அதுக்கான வைத்தியத்தை வந்து இந்த டயத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, எந்த டாக்டர்கிட்ட போகிறது அப்படி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக தீர்வாகும். 6ஆம் இடத்துல குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பதிகிறதுனால கடன் தொந்தரவுகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து அமையும். எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். சிம்ம ராசிக்காரங்க இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. தாயார் சன்னதிக்கு போங்க. தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை கொடுங்க, தாமரைப்பூ மாலையும் போட்டாலும் ஓகே தான். எந்த டயத்தில் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும், நினைச்ச விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும், நினைச்ச விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயங்களுடைய பலன்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.